நிறைய பேரு காய்ச்சல் தொந்தரவுனாலதான் வராங்க. அவங்க எல்லாருமே ஓரிரு நாட்கள்லயே சரியாயிடுறாங்க. எப்படி டாக்டர் சொல்றீங்க? எப்படி ஓரிரு நாட்கள்ல காய்ச்சல் சரியாகி நல்லாயிடுறாங்க? இது தெரிஞ்சுக்கணுமா? உணவு முறைகள்ல கரெக்டா நான் சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கண்டிப்பா உங்களால உங்களோட எனர்ஜிய திருப்பி மீண்டு எடுக்க முடியும். காய்ச்சலும் 2-3 நாட்கள்ல சரியாயிடுங்க. ரொம்ப சிம்பிளா செய்ய வேண்டியதாங்க, மிகவும் கடினம் கிடையாது. என்னன்னா, காய்ச்சல் இருக்கும் போது நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், மருந்து எடுத்துக்கிட்டேன், அதனால நான் வேலைக்கு போறேன், ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. தகுந்த ஓய்வு எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, மனதளவுல பயப்படாம காய்ச்சல் ஒண்ணும் இல்ல சரியாயிடும் அப்படின்னு நீங்க நம்பணும். மூன்றாவது, உணவு முறைகள் மாத்தணும். மெயினா காய்ச்சல் இருக்கும் போது நமக்கு கோமார்பிடிட்டிஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, சில நோய்கள், அதாவது ரத்த கொதிப்பு, சுகரு, கிட்னி பிரச்சனை, இதெல்லாம் இருந்ததுன்னா எலக்ட்ரோலைட்ஸ் எடுக்கக்கூடாதுங்க. அதாவது ஓஆர்எஸ் சொல்யூஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா காய்ச்சலுக்கு மிகவும் முக்கியமானதே நீர் சத்து தான். அப்ப நீர் சத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நோயாளிகள் அப்படின்னா, தண்ணி நிறைய குடிக்கலாம், காய்கறி நிறைய சாப்பிடலாங்க. தண்ணி கூட வேணுங்கிற அளவுக்கு உங்க டாக்டர் என்ன, அதுவும் பொதுவா கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க உங்க டாக்டர் எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும். காய்கறி சூப் எடுத்துக்கலாம், அது உடலுக்கு மிகவும் நல்லது. சாத்துக்குடி, மாதுளை, அந்த மாதிரி பழங்கள் சாப்பிடலாம், அதுலயும் நீர் சத்து அதிகம். வாட்டர் மெலான் எடுத்துக்கலாங்க. இது இல்லாம மத்தவங்க எலக்ட்ரோலைட்ஸ் எடுக்கலாங்க. ஓஆர்எஸ் சொல்யூஷன் சொல்றது நீர் சத்தை அதிகப்படுத்தும். காய்கறி சூப்ல என்ன காய்கறி எல்லாம் யூஸ் பண்ணலாம்? பீன்ஸ், கொத்தவரங்காய், அவரைக்காய், நெல்லிக்காய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, 2 அல்லது 3 பல்லு பூண்டு, சிறிய அளவு இஞ்சி, மிளகு, ஜீரகம், தக்காளி சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இல்லைன்னா குட்டி குட்டியா அரைஞ்சிட்டு குக்கர்ல வேக வச்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி, உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி சூப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் சரியாயிருங்க. முதல்ல இந்த மாதிரி உணவுகள் ஒத்துக்கிட்ட அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? திட உணவுகள் ஆரம்பிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் கஞ்சி, ரசம் ஆரம்பிக்கலாம். அது ஒத்துக்குச்சு அப்படின்னா திட உணவான இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி ஆரம்பிக்கலாங்க. எப்பயும் சாப்பிட்ற உணவு முறைய எடுக்கக்கூடாது காய்ச்சல் போது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா காய்ச்சலும் சரியாகாது, ஒவ்வாமை வரும், வாந்தி இல்லைன்னா வயிற்றுப்போக்க ஆரம்பிக்குங்க. இது